கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு ஏழுமலையானை பார்க்கறதுக்காக நடக்க ஆரம்பித்த உடனே நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு இந்த கோபுரம் தான் மாட்டுது. சரி, இந்த கோபுரத்தை நம்ம ஒரு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கு கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கோபுரத்தோட வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போன உடனே நாமம் போகிறதுக்கு ஆட்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. சரி, நமக்கும் ஒரு நாமத்தை போட்டு விடுங்க, ஏழுமலையானுக்கு பிடிச்சது தானே அப்படின்னு ஒன்று 2 விபூதியை எடுத்து மேலேயும் கீழேயும் வச்சுட்டு கீழே ஒன்று வச்சுட்டு சென்டரில் ஒரு குங்குமத்தை வச்சாரு பாருங்க. நாமம் வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, மறுபடியும் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, மஞ்சள் குங்குமம் தடவிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படிக்கட்டு விடாமல் எல்லாத்துக்கும் தடவுவாங்க கீழேருந்து மேலே வரைக்கும். இடையில பார்த்தீங்கன்னா நல்ல அழகான சிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வாங்க. இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் எல்லாருமே ஒரு காலை தூக்கி முட்டியை வச்சு ஒரு இடத்துல அழுத்திட்டே இருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் ஒரு வேண்டுதல், இப்படி பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் இங்கே பாருங்கள், கல்லுலேயே வீடுலாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணால் அவங்க வருங்காலத்தில் வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை.